வணக்கம் நண்பர்களே. கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் ஒரு பெண்ணு தன்னுடைய பாய் ஃப்ரெண்டோட வந்திருக்காங்க. பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் அவருடைய பாய் ஃப்ரெண்ட் சொல்லியிருக்காங்கன்னா, நான் பக்கத்தில் போய் சாப்பிட ஏதாவது நான் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பேக்கை அந்த பெண்ணுக்கு பக்கத்துலேயே வச்சுட்டு நான் போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். அந்த சமயத்தில் அந்த மாடர்ன் அந்த பொண்ணு ஒரு மாடர்ன் பொண்ணுக்கு ஒரு ஃபோன் வந்திருக்கு. அந்த முக்கியமான ஒரு நபர்கிட்ட அந்த பொண்ணு பேசிகிட்டு இருந்திருக்கு. இப்படி அந்த பொண்ணு பேசிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, பக்கத்திலே ஒரு வயதான பாட்டி எல்லார்கிட்டையும் யாசகம் கேட்டு வராங்க. அதாவது பிச்சை கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்படி ஒவ்வொருத்தருக்கிட்டே பிச்சை கேட்டுட்டு வரும்போது, இந்த பொண்ணு கொஞ்சம் மாடர்னா இருக்கு. இந்த பொண்ணுகிட்ட நம்ம பிச்சை கேட்டா கொஞ்சம் கூடுதலா கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த பாட்டி நினைச்சுக்கிட்டு, இந்த பொண்ணுகிட்ட பிச்சை கேட்குறாங்க. அம்மா தாயே ஏதாவது போடுமா அப்படின்னு சொல்லி பிச்சை கேட்குறாங்க. இந்த பொண்ணு அவங்கள கண்டுக்கவே இல்லை. கண்டுக்காம ஃபோன் மேலே கவனம் செலுத்திட்டே இருக்காங்க. சரி, இந்த பொண்ணு நம்மளை கவனிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா யாசகத்தை கொஞ்சம் சத்தமா கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அம்மா தாயே கொஞ்சம் பிச்சை போடுமா அப்படிங்கிற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏதாவது போடுமா, பசிக்குதுமா அப்படின்னு கேட்ட உடனே அந்த பெண்ணுக்கு ரொம்ப கோவமாயிட்டு, ஏமா நீ ஏதாவது நல்லதானமா இருக்க, எந்திரிச்சு நடக்கதானமா செய்யற, கை காலம் நல்லதானமா இருக்கு, எங்கேயாவது இடத்துல போய் பாத்திரம் ஏதாவது கழுவி இருந்தால் வேலை பார்க்க வேண்டியதானே, எதுக்கு நீ இப்படி பிச்சை எடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோனை கட் பண்ணாமே அந்த பாட்டிக்கிட்ட கண்டமேனிக்கு திட்ட ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் பாட்டி, என்னடா மாடர்னா இருக்காங்களே, கொஞ்சம் அதிகமாக காசு கிடைக்குன்னு நினச்சேன், இந்த பொண்ணு நான் இப்படி திட்டுதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு நவுண்டு போயிடுறாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தூரத்தில் இருந்து கவனிச்சுட்டு இருந்தால் அவருடைய லவர் இந்த பெண்ணுக்கிட்ட கேட்குறாங்க, நீ அந்த பாட்டிக்கிட்ட காசு இல்லை, வேற யார்கிட்டே போய் கேளுங்கன்னு சொல்லியிருக்கலாம், இல்லை சில்லறை இல்லாமா அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம். அவங்க பாட்டு போயிருப்பாங்க. அதை விட்டுட்டு எதுக்கு நீ இந்த வயதான பாட்டிக்கிட்ட சண்டை போடுற அப்படின்னு சொல்லி இவங்க தன்னுடைய காதலிக்கிட்ட வாக்குவாதம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு கட்டத்தில் அந்த லவ்வர் சொல்லிட்டான், எனக்கும் இந்த மாதிரி வயசான அம்மா தான் இருக்கிறாங்க, நீ ஒரு வயசான அம்மா கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு உனக்கு தெரியலையே, இப்போ எங்கள் அம்மா கிட்ட நீ எப்படி நடந்துப்ப, நான் உன்னை ரொம்ப நல்ல பொண்ணு, குடும்பத்தை அனுசரித்து போகக்கூடிய பொண்ணு, பெரியவங்களை மதிக்கக்கூடிய பொண்ணு அப்படின்னு நினச்சி தான் நான் காதலிச்சிட்டு இருந்தேன். ஆனால் உன்னுடைய சுயரூபம், உன்னுடைய குணம் என்ன அப்படிங்கிறத இந்த இந்த யாசகம் கிட்ட இந்த பாட்டி மூலமாக நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நீ என்னுடைய வாழ்க்கைக்கு சரிப்பட்டு வர மாட்டேன், அதனால் நம்ம இன்றைக்கே நம்ம பிரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தன்னுடைய காதலை பிரேக்கப் பண்ணிட்டு அந்த லவ்வர் கிளம்பிட்டாரு. இதனால அதிர்ச்சியான அந்த பெண் என்னடா செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பஸ் ஸ்டாண்ட்லேயே கொஞ்சம் நேரம் உட்காந்து அழுதுட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா சரி, நம்ம கடவுள்கிட்ட போய் நம்ம கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோயிலுக்கு அந்த பெண்மணி சொன்னாங்க. அதே கோயிலுக்கு இந்த பாட்டி இதுக்கு முன்னாடி அந்த பெண்கிட்ட யாசகம் கிட்ட அதே பாட்டியும் தற்செயலாக அந்த கோயிலுக்கு யாசகம் யாராவது பிச்சை போட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோயிலுக்கு போயிருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட இந்த நிலையில தான் பார்த்தீங்கன்னா அந்த பெண் உண்டியலில் காசு போட்டுட்டு வேண்டுதா, இந்த மாதிரி எனக்கு என்னுடைய லவர் என்னோட பிரிஞ்சு போயிட்டான், எனக்கு வாழ்க்கையில் நிம்மதியே இல்லை, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, எனக்கு நிம்மதியை கொடு, சந்தோஷத்தை கொடு, சொத்தை கொடு, பணத்தை கொடு அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு அந்த உண்டியலில் காசை போட்டு கேட்குறான். கேட்டுட்டு அந்த இடத்த விட்டு நவுண்டு வரும்போது இந்த பிச்சைக்கார அம்மா அந்த பெண் கூப்பிட்றாங்க, நீ இப்போ கடவுள்கிட்ட போயிட்டு காசை போட்டு கேட்டியே, நிம்மதியை கொடு, சந்தோஷத்தை கொடு, பணம் கொடு அப்படின்னு சொல்லி கேட்டியே, இதையெல்லாம் கடவுளே உங்ககிட்ட திருப்பி கேட்டால் என்னம்மா செய்வ, உனக்கு தான் கை கால் நல்லா இருக்க, உனக்கு தான் நான் மூளையை கொடுத்துருக்கனே, நீ உழைச்சி பணத்தை சம்பாதி, உன் மூளையை வச்சு நீ சந்தோஷமா இரு அப்படின்னு சொல்லி கடவுள் உங்ககிட்ட திருப்பி கேட்டால் நீ என்னம்மா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு கேட்டாங்க. இதை பார்த்தோன்னே இதை கேட்டோடனே அந்த பெண்ணுக்கு அதிர்ச்சி ஆகிட்டு, என்னடா இது அப்படிங்கிற மாதிரி. அது மட்டும் இல்லை, கடைசியாக அந்த பாட்டியை அந்த இடத்த விட்டு போகும்போது சொல்லிட்டு போகிறாங்க, கடவுளை நீ கோயிலில் தேடாத, உன்னில் உருவாக்கி தேடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த வயதான பாட்டி அந்த இடத்த விட்டு போகிறாங்க. இந்த வயதான பாட்டியோட செயலை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.